சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உலகமெங்கிலுமான ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா கொரிய செல்வம் இல்லைங்க சார். 3 முறை முதல்வராக இருந்த ஓபி பன்னீர்செல்வம் திமுகவில் வந்து சேர்ந்துட்டார். திமுகவில் அவர் சேர்ந்துருக்கிறதால திமுகவுக்கு பலமா அண்ணா திமுகவுக்கு பலவீனமா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். இந்த பலம் இல்லை, எதிர்கட்சிகளோட வழி வந்து கொஞ்சம் வழியாகுது, ஆளுங்கட்சியோட வழி வந்து சேர்ந்துருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு பலம் கிடைக்க அவர் எதிர்பார்த்த எதிர்கட்சியில் கிடைக்கல, பலம் கிடைக்கும்னு நினச்சி இங்கே வந்திருக்காரு. பலம் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் வேறு வழியில் அவரோட நிலைமை அப்படி இருக்குன்றதை சொல்லுவாங்க சார். இப்போ இந்த காங்கிரஸ் கட்சிகிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருந்தாலும் அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி டிவிக்கு விஜய் கட்சியோட கூட்டு வைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஷியங்கள் வந்து உலாகிட்டு இருக்கு. இது எப்படி போகும், என்ன ஆகும்? அதாவது அவங்க இந்த கட்சி வந்து டிவிக்கோட கட்சியோட முயற்சிகள் இருக்கலாமே தவிர வழி இருக்காது. இருந்தாலும் அவர் எப்பவுமே தனியாக தான் நிற்பார். விஜய் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்தாங்கன்னா சேர்த்துப்பார், அதுக்கான வழி இருக்குது. ஆனால் இவங்க வந்து திமுக விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் பிரிய மாட்டாங்க. சில போதிய வழிகள் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ விஜயோடைய டிவிகே கட்சி தனியாக நின்றுனா ஒரு சீட்டாவது ஜெயிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எதிர்பார்க்காத அளவு வரும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் சசிகலாவும் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களே, சசிகலா தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதால அதிமுகவுக்கு பாதிப்பா அல்லது ஆளுங்கட்சிக்கு பாதிப்பா இல்லை விஜய் கட்சிக்கு பாதிப்பா? இப்போதான் வந்திருக்காங்க. அது பலம் வந்து எதிர்பார்க்க முடியாது, ரொம்ப பலத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆளுங்கட்சிகளோட பலம் வந்து வலுவாக இருக்குது, எதிர்கட்சியோட பலங்கள் வந்து நல்லா கூடி இருக்குது. ஆனால் சின்ன சின்ன வீக்காகுது, மற்றபடி பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கூட்டணியில் வந்து ஏற்கனவே தேமுதிக அங்கே என்டிஏ கூட்டணியிலேருந்து வந்துட்டாங்க. இதுபோல் இன்னும் வந்து ஆளுங்கட்சிக்கு வேறு கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை என்டிஏ கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை விஜய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னும் 2 கட்சிகள் எங்கேயும் போகாமல் இருக்காங்களே, அவங்கெல்லாம் எங்கே போவாங்க? இந்த 7ஆம் தேதிக்குள்ளே இன்னும் மாற்றங்கள் இருக்குது, பிரச்சனை இருக்காது. இளமேட்டு ஆளுங்கட்சியோட கூட்டணிகள் வந்து ஒரு மாதிரியாக வழியாக போகும். சார், இப்போ வரப்போகிற மாதங்கள் இந்த மார்ச் மாதத்தில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். சிம்மம், கடகம், மிதுனம், 3மே ரொம்ப டாப்பாக இருக்கு. வர்த்தகம், தொழில், வீடு அமையும், இந்த 3மே நல்ல வழி கிடைக்கும். கன்னி, மீனம், அதே நேரத்தில் இருக்கக்கூடிய மேஷம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். மீனத்துக்கு வந்து ஃபேமிலிக்குள்ளே குழப்பம், பண வழிகள் இருக்காது, எதிர்பார்த்த இடங்கள வழியில் கேட்ட இடத்துல வராது, கடனோ இல்லை வழியை எதிர்பார்க்குற பணம் கிடைக்காது. மேஷத்துக்கு ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படும். வேலையில் டீக்ரேட் ஆவாங்க, பெரிய போஸ்ட்லேருந்து இறங்குவாங்க. சில குழப்பங்கள், எதிர்பார்க்காத வேலை விடுறது, வேறு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதே நேரத்தில் இருக்கக்கூடிய கண்ணிக்கு மன உளைச்சல் இருக்கும், உடல் உபாதைகள் ஏற்படும். உடல் உபாதைகள் ஏற்பட்டு கொஞ்சம் மன உளைச்சல், அவங்களும் வழி நடத்துவாங்க, அந்த வழி சரியில்லையா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார், இப்போ நம்முடைய பிரதமர் வந்து இஸ்ரேல் போய் அந்த பிரதமரை சந்தித்து, அந்த அதிபரை சந்தித்து பல ஒப்பந்தங்கள் போட்டுட்டு வந்திருக்காரு தொழில் வளர்ச்சிக்கு. இதனால் வந்து நம்முடைய இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, எப்படி இருக்கும்? எந்த பாதிப்பும் இல்லை, நல்ல பலன் எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கும், நிறைய வலுவாகும். அதெல்லாம் போர் விமானங்கள் வழிகள்லாம் நிறைய நமக்கு தேவைப்படுற வழிகள் கிடைக்க போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. சார், இந்த அமெரிக்க அதிபர் வந்து அந்த ஒரு கேஸில் வந்து ஃபைலில் வந்து அவருடைய பேர் இருக்குது, அதை மறைச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த நாட்டினுடைய எதிர்கட்சிகள்லாம் சொல்லிகிட்டு இருக்கு. நீதிமன்றத்தில் அதை எடுத்து பார்க்க சொல்லி அதை பார்த்தா இவருடைய பேர் இருந்தால் இவருக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இல்லை பேர் இருக்குவதா இல்லையா? நிறைய பேர் மாட்ட போகிறாங்க.
படிக்க செய்ய சொன்னால் இன்னொரு பிரச்சனை அவருக்கு வருதுன்னு டேர்ம்ஸாக இருக்குது. சார் இப்போ வந்து இந்த உலக நாடுகள் எல்லாம் இப்படி வந்து பல பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. இப்படி வந்துட்டுருக்கிறது நேரத்தில் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும்? ஏன்னா எல்லாமே வந்து விலைவாசிகள் ஏறிக்கிட்டே இருக்குது. இது எப்படி போகும், என்ன ஆகும்? கட்டுக்கடங்காது. அது இல்லாமல் 2 நாடுகள் போர் வழி வரப்போகுது. அது எதுனா வந்தால் தங்க வலிலாம் ஏறும், ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் அடிப்படும், இன்னும் அத்தியாவசிய பொருட்கள் ஏறப்போகுது. இப்போ இருக்கிற இந்த தங்க வெள்ளியினுடைய விலை வந்து இன்னும் ஏறுமா சார்? ஏன்னா தங்க விலை இப்போவும் ஏறிக்கிட்டே தான் இருக்குது, வெள்ளி விலை குறைஞ்சிட்ருக்கு. இது எப்படி இருக்கும், என்ன சார்? கொஞ்சம் இறங்கும், ஏறும், திரும்பி இறங்கும். ஆனால் போர் இதுனா வந்ததுன்னா சலனம் வந்தால் இது ரேட்டே வேறு மாதிரியே மாறப்போகுது. ஷேர் மார்க்கெட்டோடைய நிலவரம் எப்படி இருக்குது சார்? 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப குழப்பங்கள், அமெரிக்காவில் சின்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா இறங்கிடும். ஆனால் ரொம்ப குழப்பமாக இருக்குது, கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இந்த தேர்தலில் கேரளாவினுடைய தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக கொஞ்சம் மாறுபடும். இது வரைக்கும் இல்லாத ஒரு மாற்றத்தை கேரளாவில் பார்ப்பாங்க. இந்த பாண்டிச்சேரியினுடைய தேர்தல் நிலவரம் எப்படி சார் இருக்கும்? இருப்பவரே வெற்றி தேடுவார், ஆனால் வேறு வழியாக போவார், அந்த நிலைமை இருக்குது. ஏன்னா அவர் விஜய் கட்சியோட கூட்டணி சேருவாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜய் கட்சியோட சேர்ந்தால் அவர் அங்கே ஆட்சியை பிடிப்பாரா, என்ன எப்படி இருக்கும்? அவர் வழி இருக்குது, அவருக்கு பிரச்சனை இல்லை. கரெக்டாக 5 மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் கூட்டணியில். ஒரு கூட்டணியோட இது வந்து கொஞ்சம் குழப்பமாகவும் அப்புறம் சரியாகும், அதோட வழி வரும். ஆனால் சில பிரச்சனைகள் ஏற்பட போகுது. கூட்டணிகள் எல்லாம் சேர்ந்து வழியாக இருக்கப்போ ஒரு கூட்டணி ஒரு பிரச்சனையை எழுப்போம், அந்த மாதிரி நிலைமை ஏற்படும். அதுக்கப்புறம் சரியாகும். ஆனால் இது வின் பண்ணாலும் பின்னாடி சில கூட்டணிகள் திரும்ப வேறு வேறு கட்சிக்கு மாறுறதை நம்ம பார்க்க போகிறோம். மிகப்பெரிய எர்த்குயிக் இருக்குது. இந்த தடவை இந்தியாவில் மீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை குஜராத், இல்லைனா ஹரியானா, இல்லைனா டெல்லி, எல்லாமே நார்த்தில் சில இடத்துல எங்கேயும் மீட் ஆக போகுது. ஸோ மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது இல்லாமல் ஒரு முஸ்லீம் கண்ட்ரிலும் போவோம், அமெரிக்காலேயும் ஒரு இடத்துல வழியாக வரும், இன்னொன்று இடத்துலையும் மிகப்பெரிய எர்த்குயிக் வர்றதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த எர்த்குயிக்கில் ஒரு பெரிய பில்டிங் அப்படியே விழுந்துடும். ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதுவும் பெரிய ஒரு அதிபருக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். இந்தியா எல்லையில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஊடுருவல் இருக்குது, ஒரு பிரச்சனை ஏற்படும். நார்த்தில் ஒரு முக்கிய மந்திரி அவர் ஒரு பிரச்சனை ஆகிடுவார். டெல்லியில் ஒரு முதலமைச்சர் இல்லைன்னா ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கு பிரச்சனை இருக்குது, ஆபத்து இருக்குது. அதிபர் வடநாட்டில் இல்லைன்னா நார்த்து இல்லைன்னா வேறு கண்ட்ரியில் மாட்டுவார், அவருக்கு ஒரு பிரச்சனை வரும். அது இல்லாமல் சில வழியில் ஸ்கேம்லாம் நார்த்தில் இருக்கவங்கள பிடிக்க போகிறாங்க. இந்த 3 மாதத்தில் மிகப்பெரிய ஸ்கேம்லாம் மாட்ட போகுது. ஆள் தொலையக்கூடிய ஆளுங்களையும் மாட்டுவாங்க, அதுவும் பிரச்சனையாக போகுது. மிகப்பெரிய ஆராய்ச்சி, ஒரு பழைய பொருள் ஒன்று கிடைக்க போகுது. அந்த ஆராய்ச்சியில் வெற்றி ஏற்கனவே ஒன்று கிடைச்சது. இப்போது அது இல்லாமல் இன்னொரு ஆராய்ச்சி பெரிய வெற்றியை கொடுத்தது. 2 மலைகள் கூடுற இடத்துல ஒரு மலை சரிஞ்சு விழும், அது ஒரு எர்த்குயிக் போல இருக்கும், இல்லைன்னா சரிஞ்சு விழுந்துடும். 3 இடத்துல தொடர்ந்து எர்த்குயிக் வரும், ஒரு முக்கிய இடத்துல அஃபெக்ட் ஆக போகுது. ஒயிட் கண்ட்ரி லண்டனாக இருக்கலாம், யூரோப்பில் மக்கள் பெரிய ஆர்ப்பாட்டம் இருக்கும், ஒரு அதிபர் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த போகிறார், அதுக்கு ஒரு பிரச்சனைகள் நடக்கிறத பார்க்க போகிறோம். ட்ரம்போட வழக்கு திசை மாறும், பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திக்க போகிறார், அது ஒரு குழப்பத்தை வர்றது, திரும்பவும் எதிர்கட்சியாக இருக்கவங்களுக்கு வலு வரும், இல்லை ஒரு பெண் அதிபருக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஒரு பேங்க் ஒரு பிரச்சனை வரும், எல்லாமே அந்த பரிவர்த்தனை பண்ணுறது சில மாற்றங்கள் ஏற்படுத்துவாங்க, அதுவும் ஒரு சில மாற்றங்கள் வரதை பார்ப்போம். இன்னும் 4 நாளில் சில பேர் மாட்டுவாங்க, சில பேர் பிரச்சனை ஆயிடுவாங்க.
அது மூலமாக ஒரு மந்திரிக்கும் பிரச்சனை இருக்குது. இது வரைக்கும் பெய்யாத ஒரு மழை நார்த்து இல்லைன்னா யூரோப் கண்ட்ரி அந்த இடத்துல 2 கண்ட்ரிலும் தொடர்ச்சியாக மழை பெஞ்சு ரொம்ப இதுவாக இருக்கும். அங்கங்கே மழை பெஞ்சினே இருக்கும். இன்னொரு கண்ட்ரியில் போர் ஆயத்தம் நடக்குது, அது ஒரு பிரச்சனையாகி அப்புறம் அடங்கிடும். கடல் மார்க்கமாக சில பிரச்சனைகள் ஏற்படும். சில வழிகள் எதுவாக பார்ப்போம். ஒரு பெரிய பாம்போ ஏதோ ஒன்று கடலில் வெடித்து அதுக்கு வழி பண்ணக்கூடிய நிலைமையை பார்ப்பாங்க. அந்த சூழ்நிலை ஏற்படுறதையும் பார்ப்போம். இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த வாரம் சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 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 ரோஜா டிவி நேரிலும் கோடான குறிகளும் இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்லுவார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.